கவின் செல்வ கணேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவர் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. அண்ட் 2 பேரும் வெவ்வேறு சாதி சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணோட வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல. அண்ட் அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு இவங்களோட தம்பி சுர்ஜித் அப்படிங்கிறவரு 23 வயசு தான் இருக்கும். அவரு நடு ரோட்ல இந்த கவின் அப்படிங்கிறவர் கண்ணுல மிளகா பொடியை வீசி அவரை வெட்டி கொண்டிருக்காரு. பட்ட பகல்ல நடு ரோட்ல. ஏங்க ஒரு 23 வயசு பையனுக்கு எப்படிங்க இவ்வளவு தைரியம் வருது? அவனுக்கு எப்படி இவ்வளவு கோவம்? எப்படி இந்த அளவுக்கு ஒரு வெறி வருது? ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னா வெறும் வெறும் சாதிக்காக வெறும் சாதிக்காக ஏங்க என்னங்க உங்களுக்கு அப்படி இந்த குடிச்சு இந்த சாதி இப்படி ஒரு கொலையை பண்ண உடனே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு என்ன உங்க சாதியை சேர்ந்தவங்க உங்களுக்கு என்ன செல்ல வைக்க போறானுங்களா? ஒண்ணும் வைக்க மாட்டானுங்க. மேக்சிமம் போனா ஒரு வாரம் இதை பத்தி பேசுவானுங்க, அவ்வளவுதான். நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பையன் மாசம் 1,50,000 மேல சம்பாதிக்கிற பையன், வெல் எஜுகேட்டட், நல்லா படிச்சிருக்கான், ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில் ஃபேமிலில இருந்து வந்திருக்கான். இதை விட அந்த பொண்ணை பாத்துக்கிறதுக்கு என்ன தேவை? சாதி சான்றிதழ் தான் தேவையா? இன்னும் இன்னும் எத்தனை வருஷங்கள் எடுக்கும்? இன்னும் எத்தனை கவினை இழக்கணும்? எல்லாருமே ஒண்ணுதான், எல்லா சாதினும் கிடையாது, எல்லாருமே சமம் தான் அப்படின்னு தெரியறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் தான் தேவைப்படும்? திஸ் இஸ் சிம்பிளி பிகாஸ் ஆஃப் த சொசைட்டல் ப்ரெஷருங்க. இந்த சமூகம் கொடுக்குற ப்ரெஷர்னாலதான். மீதி இருக்கிற 4 பேர் என்ன பேசுவாங்க? நம்ம சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க? நம்ம சாதியை சேர்ந்தவங்க என்ன பேசுவாங்க? இன்னொரு சாதியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற பேச்சுதான். எந்த சாதிக்காரனும் எந்த சொந்தக்காரனும் உங்க பொண்ணையோ பையனையோ வாழ வைக்க போறது இல்லைங்க. கல்யாணம் அன்னைக்கு வருவானுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க. அப்பா அம்மாவா இருக்கிற நீங்க மட்டும் தான் அவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக முடியும். அதுவும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்களதான் அவங்க வாழ்க்கையை பாத்துக்கணும். நம்ம ஊர் பெத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. பெத்து போட்டா எல்லாமே நம்ம இஷ்டம் தான். அதாவது நம்ம விருப்பம், நம்ம வெறுப்பு அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க வாழணும்னு அவங்களே நினைச்சிருக்காங்க. உங்க இஷ்டப்படிதான் வாழணும்னா தயவு செஞ்சு பசங்களை பெத்துக்காதீங்க. ஏதாவது நாய்க்குட்டியோ இல்லாட்டி பொம்மையை வாங்கி வளர்த்திக்கோங்க. ஏன்னா அது 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 இருக்கும் உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அதுவும் கடிக்க ஆரம்பிச்சிடும், குறைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப பண்ணீங்கன்னா. அப்படி இருக்கிற பட்சத்துல மனுஷன் மட்டும் டிஃப்ரெண்ட். மனுஷன்னு பிறந்தா அவனுக்குன்னு தனியா ஃபீலிங்ஸ் இருக்குங்க. அவனுக்குன்னு இஷ்டம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், காதல் இருக்கும், துக்கம் இருக்கும்.